அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனம் சார்பாகவும் அதியன் பன்னாட்டு கல்விக் கழகத்தின் சார்பாகவும் இணைந்து நடைபெறும் வலையரங்கம். தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஆற்றுநர் பேராசிரியர் கல்வியல் மாமணி அவர்கள், பேராசிரியர் ரத்ன சபாபதி ஐயா அவர்கள் பொருளுணர் பயிற்சிகளுடைய 2ஆம் பாகமாக சொற்களஞ்சியம் திறன் பெருக்கல், சொல் அமைப்பு, பெயர், வினா அமைப்பு மாற்றங்கள், சேர்த்து எழுதுதல், பிரித்து எழுதுதல் இவற்றை பற்றியான வகுப்பை இன்று நமக்கு எடுக்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து மிக அருமையாக நடத்தி கொண்டு வருகின்ற அதியன் பன்னாட்டு கல்விக் கழகத்தின் இயக்குனர் திரு ராஜ்குமார் முருகேசன் அவர்களும், தொடர்ந்து அவர்களுக்கு துணை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திருமதி ராவணேஸ்வரி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும், இந்தியாவிலிருந்து வருகை புரிந்துள்ள தமிழகத்தில் உள்ள முனைவர் ஸ்ரீராம் ஆசிரியர் அவர்களுக்கும், திருமதி யோகாம்பால் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்றும் டாக்டர் பிரபாகரன் ஐயா அவர்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த பேராசிரியர் ரத்ன சபாபதி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் தயாரா இருக்கிறீங்களா? புத்தகங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்களா? 3வது புத்தகம் வச்சிருக்கீங்களா? 3வது புத்தகம் வச்சிருக்கீங்களா? கேக்குதுல்ல? நான் பேச கேக்குதுல்ல? சரி. அதுல பாடம் 6 எடுக்க முடியுமா? பாடம் 6 ஓகேங்களா? எடுத்தாச்சுங்க. சரி, இப்ப அத யாராவது படிக்கிறீங்களா? யார் சித்ரா படிக்கிறேம்மா? படிக்கிறீங்க. படிமா. அல்லிகை உணவகம். இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. செந்தில் காலை சிற்றுண்டிக்காக மல்லிகை உணவகம் சென்றான். சாப்பிடுவதற்கு 2 தோசை கொண்டு வர சொன்னான். செந்தில், ஐயா, தோசைக்கு சர்க்கரை கொண்டு வாருங்கள். தம்பி, நீங்கள் அறிவிப்பு பலகையை பார்க்கவில்லையா? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என்று எழுதி வைத்துள்ளோமே. செந்தில், ஐயா, அறிவிப்பு பலகையை படித்தேன். முதல் தோசையை சாப்பிட்டு விட்டேன். 2வது தோசைக்கு தான் சர்க்கரை கேட்கிறேன். அப்படியே நிறுத்திக்காமா. இப்போ எதுக்காக படிக்க சொன்னா, அவ என்ன கேட்டுக்கான் பாருங்க. அறிவிப்பலையில என்ன எழுதிருந்தாங்க? இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லைன்னு. ஆமாங்க ஐயா, இன்று முதல் இல்ல. இன்று முதல்ல அந்த முதல்ங்கிறது எங்க சேர்த்துக்கணும்? இந்த இன்றுங்கிறதோட சேர்த்துக்கணும். அப்படி இல்லாம இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லை. பவர் பாயிண்ட் காட்டுவோம். பவர் பாயிண்ட் வரல. இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லைன்னு இருக்கா? இதுதான் போன வாரம் நான் சொன்னேன் போனதுல. அதாவது பொருளுணர் பயிற்சியில அதை படிக்கிறது முக்கியம். கேப் விட்டு படிக்கிறது முக்கியம். இது அவங்க புத்தகத்துல என்ன எழுதிருக்கிறாங்க? அப்படியே இன்று முதல் தோசைக்குன்னு எழுதிருக்காங்க. இன்று முதல் தோசைக்கு பாத்தீங்களா? அப்ப இன்று முதல் தோசைக்குன்னா இன்று முதல்ல உள்ள தோசைக்குன்னு இருக்கும். முதல்ல சாப்பிட போகிறோம். அவங்க எப்படி எழுதிருக்கணும்? இன்று முதல்ல சேர்க்கணும். இல்லையா? சரிங்க. இந்த முதல்ங்கிறப்பாங்க. இந்த முதல் என்ன பவர் பாயிண்ட் போடலன்னா பவர் பாயிண்ட் வரலையா? சரி, இன்று முதல் தோசைக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்ப நான் நல்லா கவனிங்க. இன்று முதல் தோசைக்குன்னு எழுதணும். அப்போ கேப் எங்க இருக்கு? இன்று முதல் அப்படிங்கிறது தான் கேப் இருக்கணும். சரிங்க. இன்று முதல் தோசைக்குன்னு இன்று
கேப் இருக்கக்கூடாது. இன்று முதல் தோசைக்குன்னா வேற பொருள். சரிங்க. அதான் அந்த பையன் கேட்டுக்கிறது அப்படித்தானே கேட்டுக்கிறான். இவங்க ஹோட்டல்ல எப்படி இருக்கணும், இன்று முதல், அதை முதல்ல, அப்புறம் தான் கேப். சரிங்க. அப்ப இந்த முதல் அந்த இன்று முதல் அப்படின்னு சேர்த்து வாசிக்கிறதுக்கும் இன்று முதல் தோசைக்குன்னு சேர்த்து வாசிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு தெரியுதா? பொருள் வித்தியாசம். பொருள் வித்தியாசம் தெரியுதா? என்ன தெரியுது? இன்று முதல்னா இன்று முதல் சேர்த்து படிக்கும் போது இனிமேல் தோசை இன்று முதல் தோசைக்கு சர்க்கரை இல்லைங்கிறது வந்து முதலாவதாக போட்ட தோசைக்கு தோசையோட போயிருது, தோசைக்கு சேர்ந்தது. இன்று முதல்னா இன்றோட சேர்ந்தோம், இன்றோட சேர்ந்தோம் இல்லையா? இன்றோட சேர்ந்தோம். பவர் பாயிண்ட் வரல என்ன? ஆமாங்க, இதோ ஷேரிங் பண்றேங்க, சார்ட்ட பேசிட்டு இருக்கேன். சரி, அப்போ இதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்க. அதுக்கு அடுத்ததுல அப்போ போன வாரமே நான் சொன்னேன், இந்த பொருளுணர் பயிற்சியில வாசிக்கிறதுல இடமிட்டு வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறது அந்த நோட்டீஸ் போர்டுல இருந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அந்த இது கரெக்ட், அவன் தப்பா எழுதியிருக்காங்க. யாரு ஹோட்டல்காரன் தப்பா எழுதியிருக்கிறான். அதனாலதான் அந்த பையன் என்ன பண்ணிட்டான், முதல்ல சாப்பிட்டுட்டு முதல் தோசையை சாப்பிட்டு 2வது தோசைக்கு எனக்கு சக்கரை வேணுங்கிறான் இல்லையா? நல்லா இருக்கு அந்த பாடம், ரொம்ப நல்ல பாடம், ரொம்ப நல்ல பாடம். அதுக்கு அடுத்தால என்ன இருக்கு பாருங்க, அடுத்தால என்ன இருக்கா பாருங்க, அடுத்த வாசிப்பாங்க என்ன இருக்கு. அடுத்தால மறுநாள் ஹோட்டல்காரன் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, அதை படிங்க பார்ப்போம். மறுநாள் வந்து அந்த என்ன எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, அதுக்கு பின்னாடி வருது பாருங்க. மறுநாள் செந்தில் உண்ண அதே உணவகத்திற்கு செல்கிறான். அங்கே இருந்த அறிவிப்பு பலகையை படித்தான். தோசை வாங்கினான். செந்தில், ஐயா தோசைக்கு சர்க்கரை கொண்டு வாருங்கள். கடைக்காரர், தம்பி அறிவிப்பு பலகையை பாருங்கள். இனிமேல் தோசைக்கு அப்படி இருக்கு, இனிமேல் தோசைக்கு சர்க்கரை எப்படி எழுதிருக்குங்க, இனிமேல் எழுதிருக்குங்கய்யா. இனிமேல் தோசைக்கு சர்க்கரை இல்லை என எழுதி இருக்கிறோமே. இனிமேல் சர்க்கரை மேலுங்கிறத இதோட சேர்க்கணும், அங்க மேல் அது தோசையோட சேர்ந்துடலாம். உங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குல்ல, அந்த பாடத்துல கீழே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்குல்ல, என்ன கொடுத்து கடைசி அந்த பாடத்துல கீழே அறிவிப்புணர் கொடுக்கல. அறிவிப்பு பலகையில் பொருள் மாறாமல் இருக்க சொற்களுக்கிடையே எவ்வாறு இடமிட்டு எழுத வேண்டும் என்று கடைக்காரர்களுக்கு உதவுங்கள் போட்டு. அப்ப கடைக்காரர் எப்படி எழுதிக்கணும், கடைக்காரர் எப்படி எழுதிக்கணும், இனிமேல் எழுதிக்கணும், இனிமேல் எழுதிக்கணும் இல்லையா? இது பொருளுணர் பயிற்சியில போன வாரமே நான் ஒரு கதை சொன்னேன். அதுக்கப்புறம் தான் இந்த பாடத்தை போய் பார்ப்பேன், ஐயோ இது மிக நல்ல பாடமா இருக்க அப்படின்னு தெரியுது. அப்போ பொருள் உணர்வுல என்ன எழுதிக்கணும், அதாவது இன்று முதல் தோசைக்கு முதல்ல எழுதிக்கணும், அல்லது இனிமேல் முதல்ல எழுதிட்டு தோசைக்கு சர்க்கரை இல்லைன்னு எழுதணும். சரிங்களா? அப்போ இனிமேல் அப்படின்னா கீழாட்டம்னு அர்த்தம், இனிமேல் தோசைக்குன்னா டாப்னு அர்த்தம். அந்த மேல் அந்த மீனிங் எப்படி மாறுது பாருங்க, பொருள் எப்படி மாறுதுங்கிறது பாருங்க. சரி, இப்போ இன்னும் அடுத்த பொருளுணர் திறன்ல வரலாமா, பயப்பாடு வரலாம். சரி, இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம்னா சொற்களஞ்சிய திறன் பெருக்கல், அப்புறம் சொல் அமைப்பை பற்றி பார்க்க போறோம். சொல் அமைப்புனா பெயர் சொல்லு, வினை சொல்லு அப்படின்னு இருக்கு. அமைப்பு முறைகள் எப்படி இருக்குன்னு இருக்கு. சேர்த்து எழுதுதல் எப்படி இருக்கு, பிரித்து எழுதுதல், இதெல்லாம் நம்ம புத்தகத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள். நம்ம புத்தகத்துல எல்லா புத்தகத்திலயும் இருக்கு. அது எப்படி இருக்கணும், இருக்கிறது சரியா இருக்கா அப்படிங்கிறது பார்க்கணும். இப்போ சொற்களஞ்சியம்னா என்ன, சொற்களஞ்சியம்னா என்ன,
யாரோ சொல்லுங்க. சொற்களஞ்சியம் யார் சொல்றது? கலைச்செல்வன் படித்தல் திறன். கங்கையா? படித்தல் ஆஹ் படித்தல் திறன் ஐயா. சொற்களஞ்சியம்னா என்ன? சொற்களஞ்சியம் சொல்லுன்னா என்ன? கங்கையா? கங்கையாருன்னா கண்ணகியா? கண்ணகின்னு யாரும் இருக்கிறாங்களா? அது யாருமா? சொற்களஞ்சியம். மைக்க ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. கண்ணகிங்கிறது யாருமா? கண்ணகி கலைச்செல்வன் இருக்கிறீங்களா? கண்ணகி கலைச்செல்வன் பேச மாட்டேங்காங்களா? அது யாருங்க? சார் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஷேர் பண்ணுங்க. சொற்களஞ்சியம்ங்கிறது பொருள் கேட்டேன். இப்பதான் வருது ஏதோ. உமா சொல்லுமா? நீங்க கரெக்டா சொல்லுங்க. சொற்களஞ்சியம்னா என்ன? களஞ்சியம் என்ன தெரியுமா? ஏன் களஞ்சியம்னா என்ன தெரியாதுங்க ஐயா. தெரியாது. வேற யாருக்கு தெரியும்? வேற யாருக்கு தெரியாதா? களஞ்சியம்னா மொத்தமா இருக்கிறது களஞ்சியம். ட்ரெஷர்னு ஆங்கிலத்துல சொல்ல முடியா? அது மாதிரி சொல்லு மொத்தமா இருக்குல்ல, சொல்லு சொல், அதாவது சொல் குவியல்னு வச்சுக்காங்களேன். சொல் குவியல்னு பேரு. சொற்களஞ்சியம்ங்கிறது ஆங்கில வேர்டு என்ன தெரியுமா? வொக்கபுலரின்னு அர்த்தம். வொக்கபுலரி. வொக்கபுலரிங்கிறது தான் ரொம்ப நமக்கு முக்கியம். ஒரு முதல்ல ரொம்ப அடிப்படையான ஒன்றை புரிந்து கொள்வதற்கு வொக்கபுலரி தான் முக்கியம். இப்போ சொற்களஞ்சியத்துல நம்ம பாட புத்தகத்திலே தொடக்க வகுப்புல இருந்து நம்ம சொற்களஞ்சியத்தை, அதாவது சொற்களை கற்றுன்னு அர்த்தம். சொற்கள் எப்படி தெரியும்? படிக்கிறதுக்கு சொல்லு முக்கியம் இல்லையா? அதான் ஒரு அடிப்படை. அதனால தொடக்க வகுப்பு எடுத்துக்காங்க, மரிச்சுவடின்னு சொல்றோம் இல்லையா? அந்த வகுப்புல சொற்களை எப்படி அறிமுகப்படுத்துறோம் குழந்தைகளுக்கு சொல்ல முடியுமா? எப்படி அறிமுகப்படுத்துறோம் தொடக்க வகுப்புல? 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து அப்படி சேர்த்து அப்படிங்களாயா? அது கரெக்ட். அப்ப 2 எழுத்து. அதை முதல்ல எப்படி அறிமுகப்படுத்துறோம்? முதல்ல அந்த தொடக்க வகுப்புல முதல் பாடம் இருக்கு பாருங்க. முதல் பாடம் தொடக்க வகுப்பு இருக்கா? உயிர் எழுத்துக்கள். தொடக்க வகுப்புல மனித உடலின் பாகங்கள். முதல்ல படங்கள் மூலம் அறிமுகப்படுத்துறோம். சின்ன வகுப்புல படங்கள் மூலம் அறிமுகப்படுத்துறோம். அங்க எழுத்தெல்லாம் பண்றது இல்லை. எழுதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. ஒரு குழந்தைகளுடைய படம் இருக்குல்ல, தலை எது, கால் எது, நெற்றி எது, மூக்கு எதுன்னு அங்க போட்டு, அப்போ தொடக்க வகுப்புல அத அறிமுகப்படுத்துறது எப்படி? படங்களோட தான் பொருத்துறோம். படங்களோடு பொருத்துறோம். அதுக்கு பின்னால பாருங்க, தொடக்க வகுப்பு பின்னால பாத்தீங்கன்னா படங்கள் இருக்கும். படம் பக்கத்துல இங்கதான் பேர் இருக்கும். அப்போ அது பூராமே நம்ம எப்படி பண்றோம்? நம்ம பண்றது வாய்மொழி பயிற்சியாகத்தான் பண்ணணும். அந்த படத்தை பார்த்து அவங்க சொல்றாங்களான்னு பார்க்கணும். படத்தை பார்த்து சொல்றாங்களான்னு பார்க்கணும். அப்ப தொடக்க வகுப்புல அந்த படங்கள் மூலம் என்னென்ன சொற்கள் எல்லாம் அறிமுகப்படுத்திருக்கோம் சொல்ல முடியுமா யாராவது? அதாவது ஓரெழுத்து சொற்கள், அப்புறம் எழுத்து சொற்கள், மூவெழுத்து சொற்கள் அப்படின்னு. அது ஒரு வகை நம்ம சொல்ல அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு முதல் ஆரம்பத்துல தொடக்கத்துல உள்ள ஒரு முறை எப்படி பதங்களையும் அந்த சொற்களையும் பொருத்தி காட்டுகின்ற முறை ஒன்று. இது அதாவது நம்ம புத்தகத்துல இருக்கு. அதே மாதிரிதான் அந்தந்த சொற்கள்ல எந்த வேணா நீங்க படங்களை பயன்படுத்தி அந்த சொற்களை அவங்களுக்கு சொல்ல வைக்கலாம். அதான் அந்த முதல்ல முக்கியமான தொடக்க வகுப்புலேயே அந்த புத்தகத்துல இருக்கு. வேற எந்த மாதிரி அந்த சொல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? வேற எந்த வகையில? பவர் பாயிண்டே வரலம்மா. பவர் பாயிண்டே வரல. சரி, பரவாயில்ல, இருக்கு. அதோட வேண்டாம், நானே போட்டுக்கிறான்னு சொன்னேன். இல்ல இத ட்ரை பண்றாங்கயா. அவங்க ஆப்ஷன் கொடுக்குறாங்க, எனக்கு வர மாட்டேங்குது மேம். ட்ரை பண்ண வேண்டாம், விட்டுருங்க. வேண்டாம், அதோட விட்டுருங்க. அப்புறம் அந்த முதல் வகுப்புல அந்த தொடக்க வகுப்பு
ஒன்னாவது வகுப்புல 2வது வகுப்புல பாத்தீங்கன்னா ஐயா வந்துட்டு இருக்காங்கய்யா. சரி. அது இப்ப பின்னால வாங்க, அடுத்தது வாங்க, அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட். நெக்ஸ்ட் லைனா முந்தின ஸ்லைட் போடுங்க. அடுத்தது வரல. ஐயா ஒரு நிமிஷம் என்ன பண்ணிடுறோம். நீங்க ட்ரை. சரி இருக்கட்டும். நானே ஒன்னாவது சேர்த்துங்களா? இருக்குங்கய்யா. சரி. ஒன்னாவது புத்தகத்துல அது பவர் பாயிண்ட் போடுமா? பவர் பாயிண்ட் இல்ல. ஒன்னாவது புத்தகத்துல அடுத்தது அடுத்த ஸ்லைட் வாங்கண்ணா, அப்படியே வாங்கண்ணா. ஸ்லைட் போடுங்க ராவணேஸ்வரி மேம். நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸ்லைடு அடுத்தது வாங்க. இல்லையா? அவங்க பேசிட்டு இருக்காங்க என் போன்ல. மேடம் ராவணேஸ்வரி மேம், நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு. உங்களை நம்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். நானே போட்டுட்டேங்க. பரவாயில்ல. அடுத்தது வாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஸ்லைடு. அடுத்தது எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்லைடு. அடுத்தது வாங்க. அப்படியே இருக்கு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுவும் நம்ம சொற்களஞ்சியத்துக்கு ஒரு முறை. இது முந்தின ஸ்லைடு பாருங்கம்மா. இது முந்தினது. அந்த இதை பாருங்க. இது உங்களுடைய 1வது புத்தகத்துல 5வது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி. இது எப்படி நம்ம சின்ன வயசுல அவங்களுக்கு உதவணும்னா, இது ஒரு மொழி விளையாட்டு மாதிரி. முதல்ல இல்ல மத்தியில கொடுத்துருக்குறோம். இந்த சைடுல பா கா பா அதெல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த பெண் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கோம். இதை வச்சு மற்ற சொல்ல உருவாக்க சொல்றோம். என்னென்ன சொல்லதான் உருவாகும்? சித்ரா, என்னென்ன சொல்ல உருவாகும்? ஒண்ணுமே காணலைங்க ஐயா. ஒண்ணுமே காணலைங்க ஐயா. பார்க்க முடியல. பார்க்க முடியலையா? ஒண்ணுமே பார்க்க முடியலைங்க ஐயா. வரலையாங்க? தெரியுதுங்களே, சொல் உருவாக்கம் தெரியுது. எப்படி எடுக்கிறீங்க நீங்க? தெரியுதுயா. தெரியலையா? தெரியுதுங்க, தெளிவா தெரியுது. சரி, தெரியலாம், பரவாயில்லம்மா. சரிங்கய்யா. சரி, தெரியலாம், பரவாயில்ல. இது ஒரு வகையான சொல் உருவாக்கத்துக்காக ஒரு பயிற்சி கொடுக்குறோம் நம்ம சின்ன குழந்தைங்கள்ல. அதாவது ஒரு சொல்ல ஒரு இடத்துல பேனக்கான வச்சுட்டு இன்னொரு இடத்துல இல்ல வச்சுட்டு பல்லுன்னு எழுதுறோம். அந்த பேனுக்கு போது வேற ஒரு எழுத்தை மாத்திரம்னா கல்லுன்னு வரும். இன்னொரு எழுத்த பாவனா போட்டா பாலுன்னு வரும். பாவனா போட்டா வண்டின்னு வரும் இல்லையா? அப்புறம் இன்னொரு எழுத்து இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் போட்டோம்னா நாயின்னு வரும் இல்லையா? போட்டா தாய் வரும். போட்டா காய் வரும். பா போட்டா பாய் வரும். இது சின்ன வயசுல ஒரு மொழி விளையாட்டு மூலம் குழந்தைகளுக்கு சொல்லும். அப்போ இதனுடைய நோக்கம் என்னன்னா,
அந்த சொல் அறிவை, சொற்களஞ்சியத்தை அவர்களுக்கு பெருக்குதல், அவர்களுக்கு ஏற்படுத்துதல், அவற்றை சொற்களை கற்பித்தலுக்கு தான் அந்த ஈடுபாடு. இது முக்கியமான ஒரு சின்ன வயசுல, தொடக்க வயசுல. மேல் வகுப்புல முன்னால வழியில மேல் வகுப்புல அது வர வர அப்புறம் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடு வாங்க. அடுத்த ஸ்லைடு. இப்ப பாருங்க, இந்த யாரும் வாசிக்க முடியுதா? யாராவது வாசிக்கிறீங்களா? யார் வாசிக்கிறது? யாரு வாசிக்கிறது? நாங்கன்னா யாரு? உங்க பேர் சொல்லிட்டு வாசிங்க. பேர் சொல்லுமா. 6ஆம் நம்பர்ல உள்ளதாயா? எழுத்துக்களை முறைப்படுத்தி சொல்லாக்கு. படிங்க. வயல். வயலா? இல்லண்ணா, வானா, யானா. இல்ல இப்ப சார் வந்து ஐயா வந்து ஒரு ஸ்லைடு ஷேர் பண்ணிட்டாங்க, உருவாக்கல்னு. அத பார்த்து படிக்க சொல்றாங்க. படிக்கிறாங்க. ஓட்டம், திடல், போட்டி, சொல், கயிறு. அதுல என்ன சொல்லுங்க? முதல் எழுத்தை மாத்தி இன்னொரு சொல் சொல்லுங்க. அதுதானே? ஓட்டம். அப்புறம் அதுல ஓட்டம், அதை மாத்தணும். என்ன சொல் வரும்? புதிய சொல் என்ன பண்ணலாம்? பட்டம். வெரி குட். பட்டம். அப்புறம் கடல்ல மாத்தினா என்ன வரும்? கடல் வரும். அப்புறம் போட்டிங்கிற மாத்தினா என்ன வரும்? மாத்தாதீங்க, அப்படியே இருக்கட்டும். மாத்தாதீங்க, அப்படியே இருக்கட்டும். சில அப்படியே இருக்கட்டும். அப்புறம் போட்டிங்கிறது என்ன வரும்? போட்டி தானே? பெட்டின்னு வரலாம். அப்புறம் சொல்லு மாத்தினா என்ன வரும்? சொல்லு மாத்துங்க. நெல்லு சரிதான். ஆனா சின்ன குழந்தைங்களுக்கு வேற ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா? கல்லு சொல்லலாமா? கல்லு சொல்லலாமா? அது மாதிரி சொல்லலாம். அடுத்து வளர்ந்து சொல்லலாம் இல்லையா? பயிர்னு சொல்லலாம். இப்படி உங்க புத்தகத்துல சில சொற்களை கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யலாம்? வேறும் சொற்களஞ்சியத்தை பெருக்கிறதுக்கு மேலும் அந்த நீங்க வகுப்பு நடத்தும் போது இதை மட்டும் படிக்க சொல்லக்கூடாது. இதை மட்டுமே படிக்க சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வேற வார்த்தைகளை கூட வகுப்பறையில கொடுக்கணும். வகுப்பறையில நீங்க இருக்கும்போது அங்க போர்டு பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்துனீங்கன்னா வேற மாதிரி சொற்களை கொடுத்துட்டு அது ஒண்ணு மாற்றி செய்யும் அப்படின்னு அவங்களுக்கு. சரி, இப்போ சொற்கள் இருக்கிறதுக்கான ஒரு வழி. இப்படி எத்தனையோ வழியில இது ஒரு வழி. அவ்வளவுதான். இந்த மாதிரி கொண்டு வரோம். அடுத்தது பாருங்க, சொல் உருவாக்கத்துல நான் முதல் படம் போட்டு ஒரு மொழி விளையாட்டு மாதிரி ஒண்ணு வச்சோம் இல்லையா? பாத்தீங்களா? மொழி விளையாட்டு. அடுத்தது ஒரு சொல்ல கொடுத்துட்டு அதுல ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி வேற எழுத்து சொல்லுங்க. இதெல்லாம் சின்ன வகுப்புல தொடக்க நிலை அல்லது 1ஆவது வகுப்பு இந்த மாதிரி. அடுத்த வேற எப்படி சொல்ல உருவாக்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது. உருவாக்குதல். என்ன பண்ணுறோம்? வினையிலிருந்து பிற வடிவங்களை உருவாக்குதல், வினைவிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குதல், காரங்களுக்கு வச்ச வினைமுற்று உருவாக்கம். என்னன்னு விளங்காதவங்களுக்கு அடுத்த ஸ்லைடு பாருங்க. அடுத்த ஸ்லைடு. நெக்ஸ்ட் ஸ்லைடு போடுங்க. விலையிலிருந்து பிற வடிவங்களை உருவாக்குதல். அப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. இப்ப பாருங்க, அதாவது இப்ப இதுல இருக்கிற வினை சொல் எதெல்லாம் இருக்கு? இதுல மஞ்சள் கலர்ல காட்டுறோம் பாத்தீங்களா? மஞ்சள் கலர்ல காட்டுங்க. மஞ்சள் கலர்ல காட்டுக்கிறேன். எதெல்லாம் காட்டுங்க? பாராட்டினர்,
இப்போ வந்தால் அப்படிங்கிற ஒரு அது வந்து வினைச்சொன்னு சொல்லக்கூடாது, வினை முற்றுன்னு சொல்லணும். அது பின்னால படிப்போம். அந்த வந்தாலுங்கிறது எந்த சொல்லுல இருந்து வந்திருக்கு? வா அப்படிங்கிற சொல். வா. வா இல்லையா? ஆமா வந்தாங்கிறதும் அந்த வாவுல இருந்து வந்து சொல்றான். ஆமா வந்துங்கிறதும் வாவுல இருந்து சொல்றான். அப்போ நம்ம பெரும்பாலும் இந்த மாதிரி வினை சொல்களை சொல்லும் பொழுது நல்லா கவனிங்க. வினை சொல்லை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது அதனுடைய அடிச்சொல் என்னங்கிறத அவங்களுக்கு தெரியணும், கேட்கணும், இல்லைன்னா சொல்லணும். இப்போ வந்தாள் வந்தாள், அப்போ வாங்கிறது அவளை ஒரு வினை, அதான் வினை சொல் வினை. அதுல இருந்து வந்தேன்னு ஒரு வினை வருது, வந்துன்னு ஒண்ணு வருது. இந்த வந்தேன்னு சொல்றீங்க, வந்த பயன்படுத்தி ஒரு வாக்கியம் சொல்ல முடியுமா? அது ஒரு தொடர் சொல்ல முடியுமா? வந்தாங்க இருக்கு, வந்த வந்த வந்தான்னு சொல்றோம், வந்தான்னு வரக்கூடாது, வந்த. யாரா சொல்லுங்க, சொல்லுங்க, யாரா சொல்லுங்க, யாரும் சொல்லலாம். போன ஆண்டு நடந்து வந்தான்னு சொல்லாதீங்க, வந்தான்னு வரணும். வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர். வெரி குட். வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர், வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர். இந்த பாடத்திலே இருக்கு, பாடத்திலே பாடத்திலே இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர். நல்ல கவனிங்க, வெளிநாட்டிலிருந்து வந்த அறிஞர். இந்த வந்தங்கிறது எந்த சொல்ல போய் முடியுது? அதனுடைய பொருள் அறிஞர் அப்படிங்கிற சொல்ல போய் முடியுது. அந்த அறிஞருக்கு வந்த அறிஞர் சொல்றாங்க. இது ஒரு அந்த அந்த வாங்கிற சொல்ல இருந்து வந்த இன்னொரு வடிவம். ஆமா, இன்னொரு வடிவம். இந்த வந்தாங்கிறது யாரை குறிக்குது? அறிஞரோ இருக்குது. அறிஞர் இல்லைன்னா அதுக்கு பொருள் இல்லை. வெறும் வெளிநாட்டுல இருந்து வந்தேன்னா பொருள் இல்லை. வந்த அறிஞர் அப்படின்னா அங்க நமக்கு விளங்கி, ஓஹோ வெளிநாடு வந்த அறிஞர். இப்படி ஒரு பெயர் சொல்ல போய் பொருளை முடிக்குது இல்ல, ஆகையினால் இதுக்கு பேரு பெயரச்சம். எல்லாம் ஞாபகத்தை வச்சுக்காங்க, பெயரச்சம். பெயரெச்சம் பெயரெச்சம் வாங்கிற ஒரு வினையிலிருந்து வந்தான். இது நம்ம ஆசிரியர் தெரிஞ்சுக்கணும். வினை சொற்களை கற்பிக்கும் போதும் அதனுடைய பெயரச்ச வர்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவன் பெயரச்ச என்னன்னு கேட்க வேண்டாம், அவனுக்கு தெரியாது, சின்ன குழந்தைகளுக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு பெயரச்ச வடிவம் இருக்கும். இப்போ வந்துங்கிறது என்ன? வந்து ஒரு வாக்கியம் சொல்லி பார்ப்போம். சொல்லுமா? வந்து மைக் ஆன் பண்ணிக்க, மைக் ஆன் பண்ணிக்க. வந்து யாரும் சொல்லுங்க. புத்தகத்துல இல்ல. வந்து வந்து யோசிச்சு பாருங்க, போனான். கரெக்ட் கரெக்ட் சொல்றேன். சொல்லுமா சொல்லுமா கரெக்டா சொல்லுங்க. அவன் வந்து போனான். கரெக்டா சொல்லுங்க. அவன் வந்து போனான். இப்ப அந்த வந்துங்கிறது எந்த சொல்ல முடியுது? அதனுடைய பொருள் வந்து போனான்னு சொல்லுங்க. இந்த வந்து அப்படி நல்ல நல்ல எடுத்துக்காட்டு நீங்களே சொல்லிடுங்க. வந்து போனான், போனான்னா அது ஒரு வினை முற்று, அது வினை முற்றுன்னு பேரு. வந்தாங்கிற மாதிரி போனான், வந்து போனான். இப்ப போனாங்கிறது ஒரு வினை முற்று, அந்த வினை முற்றோடு இந்த வந்து சேருது. அப்ப இதுக்கு பேரு வினை எச்சம்னு பேரு. இதுக்கு பேரு வினை எச்சம்னு பேரு. நீங்க ரெண்டு இலக்கண ரெண்டு சொல்லு தெரிஞ்சுக்கிட்டீங்க.
பெயரச்சம்னா எப்படி இருக்கும், வினையச்சம்னா எப்படி இருக்கும்? பெயரச்சம் பெயரோட முடியும், வினையச்சம் வினையோட வினை முற்றோட முடியும். வந்த வந்த அறிஞர் அப்படின்னு சொன்னீங்க, அந்த அறிஞரோட வந்த பையன், வந்த ஆசிரியர் அப்படின்னு வரும். சரி, வந்த மனிதர். இப்ப வந்து போனான், வந்து பேசினார் அப்படின்னு வரும் இல்லையா? அப்ப அது வந்து வினையச்சம். பெயரச்சத்திற்கும் வினையச்சத்திற்கும் ஒரு வித்தியாசத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பெயரச்சங்கிறது பெயரோட முடியும். ஆனா எல்லாமே எதுல இருந்து பிறந்தது? ஒரு வினை அடியாக பிறந்தது. வாங்கிறதுல இருந்து அது பிறந்தது. இந்த விளங்குற உங்களுக்கு ஒரு பெயர், ஒரு வினையினுடைய அடி, வினை அடியிலிருந்து பெயரச்சம் வரும், வினையச்சம் வரும், வினைமுற்று வரும். இப்படி 3 வடிவங்கள் இருக்கு. வாங்கிறதா வினை, வா என்பதுதான் வினை. அந்த வாங்கிற வினையிலிருந்து வந்த, வந்து, வந்தார் அப்படின்னு 3 வடிவங்களும் ஒரு வினைக்கு. என்னெல்லாம்? அதெல்லாம் வாங்குறது வினை. அது எப்பவுமே அந்த வினை வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு அதாவது கட்டளை மாதிரிதான், கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதாவது கட்டளை மாதிரி இருக்கும், ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுதான் வினையா இருக்கும். அதுக்கு பேரு ஏவல்னு பேர். ஏவல்னு தமிழ் இலக்கணத்தை சொல்லுவோம். அப்போ ஒரு ஏவல் வினையானது, ஏவல் வினைங்கிறது அடிச்சொல். அதுக்கு அடிச்சொல் ரூட். அந்த அடிச்சொல்லு அதாவது பெயரச்சமா இருக்கும், வினையச்சமா இருக்கும், வினை முற்றாகவும் இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சொல்லையும், ஒவ்வொரு வினை சொல்லை கற்பிக்கும் போது குழந்தைகளுக்கு இந்த 3 வகையும் சொல்லணும். அப்ப அதுக்கு 3 வகையான வாக்கியங்களை அந்த நேரம் யோசிக்க முடியாது. உங்களுக்கு இன்னும் யோசிக்கணும். இல்ல புத்தகத்திலேயே இருக்கும், புத்தகத்திலே படிச்சுன்னா இருக்கும். அதுக்கு அடுத்த வாக்கியத்தை பாருங்க, அடுத்த பாருங்க. இது ஒரு சிக்கலானது. பாராட்டினர், பாராட்டினர், பாராட்ட வந்தார். பாராட்டுங்கிறது பாராட்டினர், பாராட்டுங்கிறது எழுதுங்க. மேல எழுதியிருக்கிறேன், மேல வந்து வந்தான்னு எழுதியிருக்கிறாங்க. வந்தாள்னு பாவங்கிறது அதனுடைய வினை வடிவம், அது ஏவல் வடிவம்னு வச்சுக்காங்க. வந்தாங்கிறது பெயரச்சம், வந்துங்கிறது வினையச்சம். மேல உள்ளது பாக்கலாம். அதே மாதிரி கீழே பாராட்டினர்னு இருக்கு, பாராட்டுன்னு எழுதிருக்கு. அது என்ன வடிவம்? வகுப்பறையில் மாணவர்களே ஆசிரியர் பாராட்டினர். அது கரெக்ட். நான் அதை கேட்கலம்மா. நான் கேட்கறது என்னன்னா, வந்தாங்க இல்லம்மா, வந்தாங்கிறத பாங்கிற ஒரு வடிவம் சொன்னேன். அந்த வடிவத்துக்கு என்ன பேரு? வினை. அதான் வினைன்னு சொல்லணும், இல்ல ஏவல்னு சொல்லணும். அதான் அது பேசிக், அடிப்படையான சொல்லதான். அப்புறம் வந்தா வந்து. அதே மாதிரி பாராட்டினர் என்பதற்கு அந்த வினை வடிவம் என்ன? பாராட்டினர் என்பது வினை முற்றுவது. அதுக்கு வினை வடிவம் என்ன? இப்ப வந்தாங்கிறது வாதான வடிவம். ஆமா. அதான் பாராட்டினருக்கு என்ன வடிவம்? இது என்ன வினை வடிவம்? அது வினை வடிவம் இருக்கு. அந்த ரூட், அதுக்கு ரூட்டா தான். ஒரு வினைக்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிக்கணும். அந்த யார் பாராட்டினர் சென்டென்ஸ்ல அமைச்சு கேட்கலம்மா. வந்தால் என்பதற்கு ஒரு வினை வடிவம் இல்லையா? அதான் வினை வடிவம். அது மாதிரி பாராட்டினர் என்பதற்கு வினை வடிவம் என்ன? அதுல எழுதியிருக்கிறேன். அதுதான் எழுதியிருக்கிறேன். ஸ்லேவ பார்த்தாலே தெரியும். வினை வடிவம் பாராட்டுங்கிறதா. படித்தார் அப்படின்னு ஒரு இது வச்சுக்காங்க. படித்தார் என்ன? படித்தார். அது என்ன வினை இருக்கு? என்ன செயல் இருக்கு? படிப்பு. படிப்புங்கிறத செயலா சொல்லு, செயலா சொல்லு. இப்ப வந்தாங்கிற வானம் இருக்குல்ல,
அது மாதிரி படித்தாருங்கிறதுல என்ன இருக்கு? படி உமா சொல்லுமா, உமா சொல்லு. உமா ஏன் கூட்டுப்பட்ட கரெக்டா சொல்றிய நீ? படிதான் இருக்கு, படித்தாருங்கிறத படிங்கிறதா இருக்கு. சென்றாருங்கிறது இருக்குன்னு இருக்கு. சென்றார், சென்றார் என்ன இருக்கு? சென்று செல், செல், செல் தான். அந்த சொல்லுடைய அடிசொல், அடிசொல்ல சொல்றாங்க ஐயா. செல், அடிசொல் செல்லு. அது ஒரு பெயரச்ச வடிவம் சென்ற, வினையச்ச வடிவம் சென்று. பெயரச்ச வடிவம் வினை வடிவம் வந்து படி, அடிச்சொல் சொல்ல இல்லையா? அப்புறம் படித்த, படித்த, படித்து. ஒரு சொல்லுக்கு அடிச்சொல் என்ன? சென்றார்னா செல், சென்ற, சென்று. அது மாதிரி பாராட்டினர்ங்கிறதுக்கு பாராட்டு. பெரிய சொல்லா இருந்தோடனே நீங்க திணறிட்டீங்க. பாராட்டு, பாராட்ட, பாராட்டி, அது வினையச்சம், வினையச்சம். பாராட்டினர்ங்கிறதுக்கு பாராட்டு வினை வடிவம், பாராட்டங்கிறது பாராட்ட, அடுத்தது பாராட்டி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி நமக்கு நினைக்கும் போது, இந்த மாதிரி ஒரு வினைச்சொற்களை புதுசா அவங்க படிக்கும்போது அந்த 3 வடிவங்களையும் நம்ம சொல்லணும். சொன்னாதான் நம்ம மனசுல நிற்கும் அவங்களுக்கு. அப்படியே அதுல 3லயே நம்ம எழுதி போட்டு வந்தாங்கிற மாதிரி வேற சொல்லு வருமில்ல, எத்தனையோ சொல்லு வரும் இல்லையா? வினைச்சொல்லு. அந்த வினைச்சொல்லுக்கெல்லாம் 3 வடிவத்தையும் நாம என்ன செய்யணும்? எழுதி காட்டணும், அவங்களையும் பார்க்க வைக்கணும். இதுதான் இந்த சொல் உருவாக்கம். சின்ன வயசுல மேல போக போக எவ்வளவு இருக்கு. சின்ன வயசுலயே இந்த இதை நம்மளுக்கு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு அந்த சொல்லை எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, அடுத்து பாருங்க, அடுத்த ஸ்லைடு இருக்குமா? அடுத்த ஸ்லைடு எடுங்க. அடுத்த ஸ்லைட்ல பாருங்க மேடம். மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைடு ராவணேஸ்வரி மேம். நானே வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சரி, அடுத்த ஸ்லைடுனா அடுத்த ஸ்லைட பாருங்க. வரலையா? வந்துச்சுங்கய்யா. வினையில இருந்து தொழிற்பெயரை உருவாக்குது. பாருங்க, இங்க பாருங்க, இது ஒரு வகை. பாருங்க, அதை யாராவது படிக்க முடியுமா? இன்னும் மாறலங்கய்யா படிமா. இல்ல ஸ்லைடு இன்னும் மாறலங்கய்யா. வினையிலிருந்து தொழிற்பெயர் மாறிடுச்சுங்க பொன்னி. பொன்னி டீச்சர் மாறிடுச்சு பாருங்க. மாறிடுது. சித்ரா நீங்க படிங்க. உமா படிக்கலாம். யாருக்கு மாறி இருக்க படிங்க. சித்ரா படிங்கம்மா. ஒண்ணும் பார்க்க முடியலங்க ஐயா. சரி பொன்னி இவங்க படிங்க. உமா படிங்க. உமா படிங்க. பொன்னியும் லெஃப்ட் ஆயிட்டாங்க. உமா ஐயா சரி, நான் படிக்கிறேன். அதை என்னன்றதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க படிங்க. புகழின் நிலையை அறிய மாறு வேடத்தில் புறப்பட்டார். குளத்தை அடைந்து நீர் வேட்கையை தனித்துக் கொண்டார். புறப்பட்டார், புறப்படு, புறப்படுதல். அதோடு நெல்லுமா 2 வாக்கியம் இருக்கு இல்லையா? மக்களின் நிலையை அறிய மாறாட்டத்தில் புறப்பட்டார். குளத்தை நீர் வேட்கையை தனித்துக் கொண்டார். புறப்பட்டாருங்கிறது ஒரு வினை முற்று. அது வினை முற்றுனே சொல்லணும். எப்போ இன்னொன்னு தனித்து கொண்டாடுங்கிறது கொஞ்சம். இப்போ அந்த தனித்து கொண்டாட பின்னால பார்ப்போம். புறப்பட்டார் அப்படிங்கிற ஒரு சொல்லுல, புறப்பட்டாருங்கிற ஒரு சொல்ல, அது எந்த சொல்லுங்கிற அடிய பிறந்திருக்கு. அந்த வினை அடி என்ன, ரூட் என்ன, அதனுடைய ரூட் என்ன? உங்களுக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். இப்போ வந்தார் அப்படின்னு சொல்றதுல வா ரூட், சென்றார் அப்படிங்கிறது செல். விழுந்தார் அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கோங்க, அது விழுங்கிறது ரூட். கொடுத்திருக்காரு பாருங்க, அவங்க பார்த்துட்டாங்க. அதே மாதிரி புறப்பட்டாருங்கிறதுல அதனுடைய ரூட் என்ன?
யாரா சொல்லுங்க. புறப்பு புறப்பட்டு புறப்பட்டு புறப்படு புறப்பட்டு புறப்படு 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 இந்த ரூட் நீங்க கண்டுபிடிக்கணும் எல்லா வாக்கியத்துக்கும். இப்போ இன்னொரு சொல்றேன். இன்னொன்னு, அதாவது படித்தார் இருக்கு, படித்தார். இப்ப ரூட் என்ன? படி படி இப்ப படிங்கிறத அதுக்கு பேரு நான் முதல்ல சொன்னேன், அதுக்கு ஒரு பேர் சொன்னேன், படி நெல் இரு அப்படின்னு சொன்ன. அதுக்கு என்ன பேருன்னு சொன்னதுக்கு வினை வினை அப்படின்னா இன்னொரு பேர் சொன்னேன். ஏவல். அப்போ புறப்பட்டாருங்கிறோட ஏவல் வடிவம் என்னதுன்னா புறப்படு. புறப்படு கட்டளைய கூட அத சொல்லலாம், கட்டளையா. புறப்பட்டாருங்கிறதுல அதனுடைய ஏவல் வடிவம் அல்லது கட்டளை வடிவம் புறப்படு. இது புரியுதா? புரியுதுங்க. இப்போ உமா ஒரு இந்த மாதிரி ஒரு வினைச்சொல் சொல்லுங்க, வினைமுற்றோட சொல்லுங்க. ஏதாவது ஒரு வினைமுற்று சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வினைமுற்று. கந்தன் வீட்டிலிருந்து புறப்பட்டான். அதுதானே சொன்னீங்க, புறப்பட்டான். வேற ஒரு வார்த்தை சொல்லுங்க, வேற ஒரு வார்த்தை. பாடினாள். பாடினாள்ங்கிறது உமா. அந்த பாடினாள்ங்கிறதுல ரூட் என்ன? அந்த ஏவல் வடிவம் என்ன? கரெக்ட். சொல்லுவாங்க, கரெக்டா பேசுறீங்கன்னா எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லுமா. பாடு பாடு. வேற யார் இருக்கா? வேற யார் இருக்காமா? வேற யார் இருக்குது? சித்ரா இங்க. சித்ரா இருக்குதா? சித்ரா இங்க. சித்ரா இருக்கியா? சித்ரா வேற ஒரு விரும்பு சொல்லுமா. எல்லாருமே நிமிஷம், அதாவது ஒரு கிளாஸ்ல பண்றதுக்கணும். நீங்க பேசாம இருந்தீங்கன்னா ஒண்ணும் விளங்காது. முன்னால நான் கத்திட்டு நீங்களும் ஆமா ஆமா ஐயா சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ரெண்டு ஒரு சில வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு நீங்களே நடத்துறதுக்கு எளிமையா இருக்கும். சொல்லுங்க. வேற யாராவது? விளையாடினாள். விளையாடினாள். பொன்னியா பேசுறது? ஆமா ஆமாங்க. ஆமா சரி, பொன்னிதான் இருந்து பேசுமா. பொன்னி இப்ப கொஞ்சம் உமா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கு. சித்ரா சித்ரா இல்லையா? சித்ரா இல்லையா? சித்ரா இல்லையா? சித்ரா இருக்குதா? சித்ரா சித்ரா சொல்லுங்கம்மா. லோக்கா குட்டிங்கிறது யாருமா அது? சுஜாதா. சுஜாதாவா? சரி, சுஜாதா சொல்லுமா. சுஜாதா சொல்லுங்கம்மா. சுஜாதா சொல்லுங்க. நீ சொல்லாம நான் விட மாட்டேன் உங்களை. சொல்லுங்க ஏதாவது. சுஜாதா விளையாடினாள் பாடினாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இன்னொன்னு சொல்லுங்க நீங்க. அந்த மாதிரி பாடினாள், விளையாடினா, வேற ஒரு அந்த மாதிரி ஒரு சொல்லி சொல்லுங்க. தெரியுது கிளாஸ் வேற எங்கேயா இருக்கிறீங்க, கிளாஸ் கவனிக்கணும். நம்ம நான் 1 மணி நேரம் கத்திக்கிட்டு இருக்கிறேன், நீங்க பாத்து வேற எதுக்கு கவனிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லு. அது முதல்ல சொன்னீங்கய்யா சுஜாதா. சொல்லு சொல்லுங்க. என்பதற்கு அந்த வினை வடிவம் என்ற ரூட் என்ன? ஓடு. வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். பேசவே மாட்டேங்குது. ஓடினாங்கிறதுல அந்த வினை வடிவம் என்ன? ஏவல் வடிவம் என்ன? அல்லது ரூட் என்ன? ஓடுதான். சரி, இப்ப பாருங்க. தேடினாள் தேடு இல்லையா? கூறினாள் கூறு. எல்லாம் வினை முற்றுக்கும். அதெல்லாம் மறுபடியும் சொல்றேன். அதை வினை முற்றுலாம் சொல்லணும். எல்லா வினை முற்றுக்கும் ஒரு வினை வடிவம் இருக்கும். அதாவது இப்ப தேடினால்னா தேடு,
கூறினால்னா கூறு, பாடினால்னா பாடு, சென்றால்னா செல்லு, கண்டால்னா கான். சிலர் கொஞ்சம் மாற்றவங்களை பார்த்துக்காங்க. இப்ப இந்த மாதிரி வினை வடிவம் இருக்குல்ல, எந்த ஒரு சொல்லுக்கும் எந்த ஒரு வினை முறைக்கும் ஒரு வினை வடிவம் இருக்கும். இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும், பின்னால ரொம்ப உங்களுக்கு பயன்படும். வினை வடிவம் இருக்கும். அதுதான் இப்போ படித்தாள் அப்படிங்கிறதுக்கு வினை வடிவம் என்ன? சுஜாதா எழுதினாள், அதனுடைய வினை வடிவம் என்ன? சுஜாதா சொல்லுவோம். எழுதினாள் வினை வடிவம் என்ன? எழுது. யார் சொன்னது? சொன்னது எழுது. இப்போ இந்த வினை வடிவத்தை நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரு வினைமுற்றினுடைய வினை வடிவம் இருக்குல்ல, அந்த வினை வடிவத்தோட அல் அல் அல்லது தல் சேர்ந்ததுன்னா எழுது, எழுதுதல், படி, படித்தல், கூடு, கூடுதல், ஓடு, ஓடுதல், விளையாடு, விளையாடு, விளையாடுதல், விளையாடுதல். வெரி குட், வெரி குட். விளையாடு. படி, படித்தல், 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 படிதல், படித்தல். இதெல்லாம் அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பெயர் சொல், ஒரு பெயர் சொல். இதுதான் தொழில் பெயர்னு பேர். எந்த வினையை உங்கள்கிட்ட கொடுத்திருந்தாலும் அந்த வினையிலிருந்து ஒரு தொழில் பெயரை உருவாக்கலாம். தொழில் பெயரை உருவாக்கலாம். அதான் மேலே வினையில் இருந்து தொழில் பெயரை உருவாக்குதல். இது ஆசிரியர்கள் தெரிய வேண்டும். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது புதிய சொல் வரும்போது அதனுடைய பதில்களையே சொல்லணும். தொழில் பெயராக்கிறதை தேவைப்பட்டா சொல்லணும். இப்ப தனித்து கொண்டாட தனித்து கொண்டார் இருக்கா? வினைமுற்று இல்லையா? அப்ப அதனுடைய வினை வடிவம் என்ன? வினை வடிவம் என்ன? தனி, 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 பனி, தனி. மணி, தனின்னு யார் சொன்னது? கனி, மணி, மணி இல்ல, தனித்து கொள்ள மணி இல்ல வேண்டாம். குரூப்ல இருக்காங்க, அவங்க சொல்றாங்க. குரூப்ல இருக்காங்க பாருங்க. இருக்கட்டும், இருக்கட்டும். இப்போ இந்த ஒரு முக்கியமான வார்த்தை. ஏன் அதை எழுதியிருக்குன்னா, தனித்துக்குள் அப்படிங்கிற வார்த்தை இந்த மாதிரி சொல்லி வந்து ரெண்டு வினை சேர்ந்துருக்கு. ரெண்டு வினை, தனிங்கிறது ஒண்ணு சேர்ந்துருக்கு, கொள்ளுன்னு ஒண்ணு சொல்லு. அதனால இது தனின்னு சொல்லலாம், தனித்துக்கொள்னு சொல்லதான் கரெக்ட். தனித்து கொண்டாடுனா தனித்துக்கொள் அப்படின்னு. அது எப்படி பெயர் வடிவமாகும்னா தனித்து கொள்ளல் அப்படின்னு வருவோம். நல்ல கவனிங்க. தனித்துக்கொள் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய பெயர் வடிவம் தனித்து கொள்ளல் வரும். நீங்க தனின்னு சொன்னீங்கன்னா அதனுடைய பெயர் வடிவம் என்ன? இல்லம்மா, தனித்து கொள்ளல், தனித்துக்கொள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு இன்னொரு வடிவம் தனின்னு சொல்லலாம். அது ரெண்டு சிக்கலானது. இப்ப தனின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, தனி என்றால் அவருடைய பெயர் வடிவம் என்ன? என்ன? தனித்தல். தனின்னா தனித்தல், தனித்தல். அதான். அப்போ வினையிலிருந்து தொழிற்பெயரை உருவாக்குவதற்கு அல்ல சேர்க்கணும், இல்லைன்னா அல்ல சேர்க்கணும். சில சமயங்கள்ல அல் வரும், அது நம்ம பழக்கத்துலதான் வரும். எங்க இப்ப அணின்னு இருக்கு. அணின்னா என்ன? அணித்தல். அணின்னா நகை அணிகிறோம்ல, அணிதல், 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 அணிதல். ஏன்? அப்போ கொள் அப்படின்னா கொள்ளல், பாடுதல், ஏறுதல் அப்படின்னா தனி சேர்ந்தோம்னா அது ஒரு வினை வடிவமாக மாறிவிடுகிறது என்பதை கொஞ்சம் தெரிஞ்சாங்க. அப்போ ஒரு வினை சொல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதனுடைய பல வடிவங்களையும் அவங்க அந்த வினை சொல்ல இருந்து வர முடியுமா அப்படின்னு நமக்கு தெரியணும். என்னென்னலாம் வரலாம்னு சொல்றோம். ஒரு வினை முற்றுனா
அதாவது ஏவல் வினை வரும், அப்புறம் பெயரெச்சம் வரும், வினையெச்சம் வரும், வினைமுற்று வரும். அதே மாதிரி தொழில் பெயர் வரும். தொழில் பெயர் இது ஒரு வினையில. அது மட்டும் இல்ல, அடுத்த எடுக்குமா, அடுத்த ஸ்லைடு. நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்க. இத பாருங்க, இந்த ஸ்லைட பாருங்க. காற்று வீசியது, வினைமுற்று உருவாக்கம். காற்று வீசியது. வினைமுற்று எதுமா? வினைமுற்று சொல்லி சொல்லுமா? வினைமுற்று. இதுல வினைமுற்று என்ன? காற்று வீசியது. இதனுடைய வினைமுற்று என்ன? வினைமுற்றுமா? வினைமுற்று வினை சொல்லு. ஒரு செயல் நடக்குது இல்லாங்க, அது கீழே எப்படி எழுதிருக்கிற? காற்று வீசுகிறது எழுதிருக்கிறேன். அப்புறம் காற்று வீசும்னு எழுதிருக்கிறேன். இப்ப வீசியது, வீசுகிறது, வீசும், இந்த மூணு வித்தியாசம் இருக்கா? ஆமா இருக்கு. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? வீசுகிறது வந்து காற்று இப்ப 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 வீசுகிறது அந்த மாதிரி. இப்ப வீசுகிறது. வெரி குட். வந்து எப்படா வந்து வந்து வீசுங்கிறது பின்னால உள்ளது. அதுக்காக என்ன சொல்றோம்? நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். மூணு காலம் இருக்கு. அது எதுக்கு? ஒரு வினைமுற்றுன்னு இருந்ததுன்னா, மூணு ஏதாவது ஒரு காலத்துல இருக்கு. அது இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா? இப்போ அவள் படித்தாள், அது என்ன காலம்? நிகழ்காலம். நிகழ்காலமா? அவள் படித்தாள், அப்படியா? அவள் படிக்கிறாள் நிகழ்காலம். முடிந்து போன செயல் இல்ல, முடிஞ்சு போனது இல்ல. அவள் படித்தாள் இறந்த காலம். அது எதிர்காலத்துல எப்படி வருவது? அவள் படிக்கிறாள். நிகழ்காலம் தான். படிக்கிறாள் என்பது நிகழ்காலம். எதிர்காலத்துல எப்படி வரும்? அவள் படித்திருக்கிறாள். வேற யாரு சொல்றது? சுஜாதா சொல்லுமா? அவள் படிக்கின்றாள். படிக்கின்றாலும் நிகழ்காலம் தான். படிக்கிறாள்னாலும் நிகழ்காலம் தான். படிக்கின்றாலும் நிகழ்காலம் தான். எதிர்காலம் எப்படி வரும்? எதிர்காலம். அவள் படிப்பாள். வெரி குட், வெரி குட். இதுதான் முக்கியம். வினை சொல்லல நம்ம இதெல்லாம் நீங்க படிச்சீங்க பாருங்க. அதாவது வினை சொல்லல வடிவங்கள் இருக்கு. வினை சொல்ல இருந்து தொழில் பெயர் ஆகிறதுக்கு, வினை சொல்ல இருந்து வினை முற்றுல இருந்து காலத்தை கட்டிப்பான். வினை முற்றுல இருந்து காலத்தை கட்டிப்பான். இந்த வினை முற்றுங்கிறதுக்கு இப்போ வீசியது வினைமுற்று. அப்போ வீசுகிறது அது நிகழ்காலம். வீசியது வீசும் அது எதிர்காலம். ஒரு அதாவது ஒரு வினை முற்று சொன்னது இல்லையா, அந்த மாதிரி ஒரு வினைமுற்றுக்கு இந்த வடிவங்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அதனால குழந்தைகள்கிட்ட சும்மா வெறும் சொல்லிக்கிட்டே போறதுனால ஒண்ணும் பாருங்க சொல்லு மனசுல நிக்காது. அப்போ ஒரு புதுசா ஒரு வினைமுற்று வந்ததுன்னா அந்த வினைமுற்றுல இருந்து அது என்ன காலம் உணர்த்துது, அது அடுத்த காலம் எப்படி என்பதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அது அவங்களுக்கும் தெரிய வைக்கணும். அப்போ அது ரொம்ப முக்கியமான ஒரு வினை. அதாவது சொற்களஞ்சிய பெருக்கத்துல வினை சொல் வரும்போது கவனிக்க வேண்டியது. சரிங்க. இப்போ நம்முடைய புத்தகத்துல இந்த சொற்களஞ்சியத்தை பெருக்கிறதுக்கு வேற எந்த முறையெல்லாம் இருக்கா? வேற எந்த முறையாவது இருக்கா? பார்த்துருக்கீங்கல்ல, இதெல்லாம் சொற்களஞ்சியம் பெருக்கிறதா உள்ளது அப்படின்னு வேற எந்த முறை இருக்கு? சொல்லி குழந்தைகள் அறிந்து கொள்வதற்கு நாம என்னென்ன முறைகளை பயன்படுத்துறோமோ அந்த புத்தகத்துல என்ன பயன்படுத்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு. ஆனா ஒவ்வொருக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தின் மூலம் சொற்களஞ்சியம் பெருக்கு. சொற்களஞ்சியம் தெரியுது, சொல்லு தெரியுது.
இல்லையா? அது எப்படி எந்த மாதிரி முறைகளை வச்சிருக்கிறோம் புத்தகத்தை? நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? வேற எப்படி அவங்களுக்கு அந்த சொல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம்? எத்தனையோ புத்தகம் இல்ல நம்ம புத்தகத்துல கேள்வி பதில் பயிற்சி. கேள்வி பதில சொல்லி கொடுக்கல. கேள்வி பதில வந்து அது என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம். அந்த சொல்லுக்கான என்னென்ன பயிற்சி? சொல்லுக்கு ரொம்ப எளிமையான பயிற்சி ஒண்ணு இருக்கு அதுல. ரொம்ப உடனே தெரியாது. இது சொல்லுக்காக, இது சொல்ல அவங்க தெரியணுங்கிறதுக்காக அந்த பயிற்சி இருக்கு. என்ன பயிற்சி? கோடிட்ட இடத்தை நிரப்பலாம். அந்த மாதிரி. கோடிட்ட இடத்தை நிரப்பினா அந்த வாக்கியத்துல இருந்து வருது. சொல்லு சொற்களஞ்சி பெருக்கத்துல ரொம்ப எளிமையானதுன்னா முதல்ல இந்த பொருள் போடுதல் இருக்கா? சரி, அகற்று பொருள் சொல்லுகள் இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? சொற்களஞ்சிய பெருக்கத்துக்கான பயிற்சிகள். சரிதா? சொற்களஞ்சி பயிற்சி இருக்கு, நீங்க கவனிக்கல. அதாவது பொருள் கூறுகள்னு சொல்லுவோம், அகராதியை பார்த்து பொருள் எழுதுகள்னு சொல்லுவோம். இதெல்லாம் சொற்களஞ்சியத்தை பெருப்பதற்கான பயிற்சிகள் புத்தகத்துல உள்ளது இல்லையா? இப்போ அது இன்னும் எனக்கு இன்னும் எத்தனையோ இருக்கு, சொல்லுங்க. வேற சொல் உருவாக்கு. சொல் உருவாக்குனா இப்படின்னா நான் சொன்னதுக்கு சொல்றீங்க. புதுசா சொல்லுங்க. துணை எழுத்தை சேர்த்து எழுது. துணை எழுத்தை சேர்த்து எழுதுதல் அதெல்லாம் சொல்லி உருவாக்கலாம். துணை எழுத்து வேற மேல் கிளாஸ்ல மேல் வகுப்புகள்ல சொல்லிட்டு இல்ல. இன்னொரு யாரும் உமா சொல்லியா? உமா எதுவும் சொல்லி வருது. வேற என்ன? பிரித்து எழுதுதல், எழுதுதல். இதெல்லாமே சொற்களுக்குண்டான சொற்களஞ்சிய பெருக்கத்துக்குண்டான என்ன, அதாவது முறைகள். சொல்றது இது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பயிற்சிகள் உள்ள இருக்கு இல்லையா நம்ம புத்தகத்துல பின்னால, ஒவ்வொரு பயிற்சியும் என்னென்ன ஏதோ ஒரு வகைக்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கு. சும்மா அந்த பயிற்சியா மட்டும் பார்க்கக்கூடாது. அதுக்கு பின்னாலுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. மக்களை கற்பித்தல் நோக்கம். அந்த கற்பித்தல் நோக்கம் நீங்க புரியணும். சரி, இப்ப உங்களுக்கு என்ன இது வரைக்கும் நான் சொன்னதுல வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க. நான் கேள்வி கேட்பேன். சந்தேகம் உங்க சந்தேகம் இருந்தா நீங்களே கேட்டுக்கூட எனக்கு இல்ல, நான் உங்ககிட்ட கேட்பேன். புதியதான் வருகை புரிந்துள்ள ஆசிரியர் பெருமக்களும் கேட்கலாம். கேளுங்க. நீங்க என்ன கேட்கலாம், நான் உங்ககிட்ட கேட்பேன். பயிற்சி எல்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் சொற்களஞ்சியத்துக்காக உள்ளதுன்னு சொல்லிட்டீங்க. நான் ஒத்துக்கிறேன், கரெக்ட். சரி, அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? சேர்த்து எழுதல், பிரித்து எழுதல் இல்லையா? இல்ல. யார் சொன்னது இல்லைன்னு சொல்லுங்க. நாங்க தான் சொல்லுமா? சொல்லு. கல்யாணியா? கல்யாணி அம்மா. சரி, இல்லன்னு சொல்லிட்டேன். வெரி குட். இப்போ நெல் பிளஸ் கதிர்கள் அதை சேர்த்தாலும் சொல்லியிருக்கு. அது எப்படி நெற்கதிர் தான் வரணும். நெல் பிளஸ் கதிர்கள் இருக்கு இல்லையா? நெல் கதிர்கள் தான் சேர்க்கணும். எப்படி நெற்கதிர்கள் சேர்த்தீங்க? அதுக்கு ஏதாவது சொல்லுங்க, காரணம் சொல்லுங்க. சரிங்களா? ஒரு காரணம் படிக்கூடாது எப்பவுமே. நெல் பிளஸ் கதிர்களை நெற்கதிர்ன்னு சொன்னீங்க, கரெக்ட். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் கேட்கிறேன். எப்படியா?
அதாவது நெல் கதிர்கள் இருக்குல்ல, அது உங்க இதுல உள்ள ஒரு சேர்த்து பயிற்சி மாதிரி. அதை நீங்க நெற்கதிர்கள் யாரோ சொன்னாங்க, கரெக்டா சொல்லிட்டாங்க. அது எப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நெருக்கு பிளஸ் எடுத்துக்கிட்டு போடுறோம் அக்காண்ணா. எடுத்து ஏன் இது போடுறீங்கம்மா? சும்மா நெருக்கே போடலாம்லம்மா. பின்னாடி வல்லினோ வருது அதனால. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு விளங்காது, அதெல்லாம் விளங்காது. வேற ஒண்ணு இல்லை. ரொம்ப எளிமையான பதில் என்னன்னா, அந்த புத்தகத்தை படிச்சீங்கன்னா உள்ள படிச்சீங்கன்னா எழுதிருக்காங்க. கதிர்கள்ங்கிறத புத்தகத்துல எப்படி எழுதிருக்காங்க? குழந்தைங்க கேட்டிருந்தோம்னா நீங்க அதைத்தான் சொல்லணும். சரியா அதுதான் நீங்க அதைத்தான் கேட்டேன். உங்க சந்தேகம் கேட்டேன், சந்தேகமே இல்லைங்க. பூனை அது எப்படி எழுதுவீங்க? எப்படியா எப்படி எழுதுவீங்க? சேர்த்து எழுதுவது பூனையா? எப்படி எழுதுறீங்க? நான் முதல்ல சொன்ன புத்தகத்துல இருக்கு. புத்தகத்துல பூனைதான் இருக்கு. அது ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கெல்லாம் புணர்ச்சி விதி. அது சின்ன வயசுல விளங்காது. சின்ன வயசுல நமக்கு விளங்காது. அவ்வளவு சின்ன வயசுல விளங்காது. அது இப்ப அந்த வயசு சொல்லவும் வேண்டாம். அதனால இதுக்கு அந்த பசங்க கேட்டாங்கன்னா, இது எப்படின்னு கேட்டாங்கன்னா, புத்தகம் எப்படி இருக்கு எழுதி இருக்குன்னு பார்க்கணும். இப்ப கல் பிளஸ் கண்டு கற்கண்டுன்னு எழுதியிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு நம்ம விளக்கம் இல்லை. அது புணர்ச்சி விதிகள் இந்த நேரத்துல சொல்ல முடியாது. சரிதா? அப்போ சேர்த்து எழுதல்ல ஒரு பெரிய நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் இல்லையா, பயிற்சி. அந்த பயிற்சி கூட கையாண்டு இருக்காங்கன்னு பார்த்த வாக்கியங்கள் தான் கொடுக்கணும். அது இல்லாம அவங்க புத்தகத்துல பல இது கொடுத்துருக்காங்க. அது பல பேருக்கு உங்களுக்கு சில பொற்காசு எழுதி கொடுத்துருக்காங்க. 1+ காசுன்னா பொற்காசுன்னு அங்க இருக்கு. அப்ப அந்த அப்படி எழுதலாம்னு அர்த்தம். 1+ காசை பொற்காசுன்னு எழுதலாம் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் மாணவர்களுக்கு சொல்லணும். இதுக்கு இணையானது அங்க இருக்கு, அதை பார்த்து படி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி சேர்த்து எழுதுறது இல்லையா, சேர்த்து பிரித்து எழுதுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. பிரித்து எழுதுறதுல சிக்கல் இருக்கு. நமக்கு எழுதுன நமக்கு புத்தகத்துல கொடுக்கக்கூடிய பயிற்சியில கூட ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, அவங்களாம் இந்த சின்ன குழந்தைகள் உடனே தெரியாது. நாம ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்கணும். அதே எடுத்துக்காட்டு மாதிரியான ஒரு பல சொற்களை இந்த நோக்கம் என்னன்னா, சின்ன மேல் வகுப்புல வேற நோக்கம், உணர்ச்சி விதிகளை அறிந்து கொள்வது. அது முடியாது, அவங்களுக்கு தெரியாது. கீழ் வகுப்புல என்னன்னா, அந்த மொழி எப்படி, மொழி அமைப்பு எப்படின்னு அவங்களுக்காக ஒரு உணர்வு, அவங்களுக்காக ஒரு உள்ளுணர்வு வந்துடும். அது இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம படிக்கிறோம். இப்போ முரசு அரைந்துன்னா முரசு பிளஸ் அரைந்து ஒரு எடுத்துக்காட்டை கொடுத்த பிறகு, அப்புறம் அரசாணைன்னா அரசு பிளஸ் ஆணை. இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா, புத்தகத்துல அந்த புத்தகத்துல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வைத்து கொண்டுதான் நம்மளுக்கு நாம கற்பிக்கணும். புதுசா கற்பிக்கிறது முடியாது. உங்களுக்கு விளங்காது, அவங்களுக்கும் விளங்காது, நமக்கும் விளங்காது, தொந்தரவு இல்லை. அப்ப இது ஒரு. அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, அதாவது எதிர்ச்சொல் தருகள்னு சொல்றோம். எதிர்ச்சொல் தரு. அதுக்கு அடுத்த ஸ்லைடு வாங்கம்மா. எதிர்ச்சொல் அடுத்த ஸ்லைடு வாங்கம்மா. அதுக்கு அடுத்தது வாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். சொற்களுக்கு பொருள் அறிதல், சொற்களுக்கு பொருள் ஆசிரியர் கூறுதல். அடுத்தது வாங்க. இதெல்லாம் நான் சொல்லிட்டேன், சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அடுத்தது வாங்க. ஒரு முக்கியமான சொல். பிரித்து எழுதும் பயிற்சியை எவ்வாறு வழங்குவது? அது இப்ப நான் சொல்லிட்டேன், அதெல்லாம் சொல்லிட்டேன். அடுத்தது வாங்க. அரசாணை, அரசு கூட்டல் ஆணை. அடுத்தது வாங்க. அடுத்த சைடு வாங்க. புரசு அரசவை. சேர்த்து எழுதுதல். இப்போ நான் இதை சொல்லிட்டேன், என்னன்னு சொல்லிட்டேன். அடுத்தது வாங்க. இப்போ பாருங்க. இப்ப எதிர்ச்சொற்கள் வரும்பொழுது இப்படி ஒரு பயிற்சி நம்ம கொடுத்துருக்கு.
உங்க வகுப்புல ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்கு. அதாவது 3வது வகுப்புல 16, 17 பக்கத்துல இருக்கு இந்த மாதிரி பயிற்சி. எது சொல் தருக அப்படின்னு. ஆக்சுவலாவே நீங்க வந்து இந்த ஸ்கிரீன் மோட்ல இல்ல, ஷோ மோட்ல இல்ல, ஸ்கிரீன் மோட்ல இருக்கிறீங்க. அதனால நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், நானே போடுறேன்னு சொன்னேன். நான் போடுறேன்னு சொன்னேன்னா இந்த அனிமேஷனா நான் கொடுத்துருக்குறேன், அது உங்களுக்கு தெரியல. சரி வேணும், நான் விட்டுருங்க. இன்னும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், அடுத்த வாரத்துல பார்த்துக்கலாம். இப்போ எதிர்ச்சொல் எழுதுகன்னு ஒரு 5 வார்த்தை கொடுத்துருக்கல, 5 சொல்லு. ஆமாயா. இதுல பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, 5 சொல்லு. எல்லாரும் கவனிங்க, நான் கவனிக்கிறதா கொடுத்துருக்குறேன். இதுல ஒரு 3 சொல் மட்டும்தான் அந்த பாடத்துல இருக்கு. 3 சொல் தான் பாடத்துல இருக்கு. வெற்றி, அப்புறம் பகை, சேர்ந்து. இந்த 3 சொல் தான் பாடத்துல இருக்கு. மற்றது பாடத்துல இல்லாம இருக்கு. அது ஒரு பெரிய, அதாவது உண்மையிலேயே அந்த குழந்தை வந்து ஒரு சுறுசுறுப்பான குழந்தைகள்னா இந்த பெரிய கவலைங்கிற வார்த்தை அதுல இல்லையேன்னு கேட்கும். அதே மாதிரி இப்போ உதாரணமா வெற்றின்னு இருக்கு. வெற்றின்னு எதிர்ச்சொல் என்ன? எதிர்ச்சொல் என்ன? அது பாடத்துல இருக்கான்னு பாத்துக்கணும். பகைங்கிறது அது என்ன? நட்பு. சேர்ந்துங்கிறதுல எடுத்துக்கொள்ள என்ன? இப்போ இந்த இதுக்கான அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டாங்கன்னா பாடத்துல எங்க இருக்குன்னு அவங்களோட பார்க்கணும். பாடத்துல எங்க, இதுவும் சொற்களஞ்சியத்தை பெருக்கிறதுக்கான ஒரு வழிதான். அப்போ சொற்களஞ்சியம் பெருக்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதுல எதிர்ச்சொல் தருதல், பொருள் கூறுதல், பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், இன்னும் கடைசியில் இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டோம்னா அடுத்த ஸ்லைடு வாங்க. அடுத்த ஸ்லைடு இப்ப பாருங்க. இந்த ஸ்லைடு உங்களுக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இது வந்து அதாவது ஒரு பாடப்பகுதியை கொடுத்துட்டு அது ஒரு சில சொற்களை கொடுத்துட்டு, முதல்ல யாரோ சொன்னாங்க, இதுதான் சொல்லிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாக்கியங்கள்ல பொருத்தமான சொல்லை சொல்லுதல், இதெல்லாம் நம்ம சொற்களஞ்சியத்திற்கான வழி. அதனால நீங்க என்ன இந்த பாடத்துல என்ன சொல்றோம்னா, ஒவ்வொன்றும் பாடத்தில் உள்ள ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஒவ்வொரு பயிற்சியும் ஏதாவது ஒரு நோக்கத்துக்குலாம் வச்சிருக்காங்க, சும்மா வைக்கல. அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நோக்கம் என்னன்னு நீங்க தெரிஞ்சாதான் அந்த கேள்வியை கொஞ்சம் நீங்க மாற்றி கூட கொடுக்கலாம். அந்த கேள்விக்கு பிறகு இன்னொரு கேள்வியை கூட கொடுக்கலாம். எதிர்ச்சொல் தருக அப்படின்னா ஒரு 4 சொல்லு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்காங்க. 4 சொல்லுக்கு எதிர்ச்சொல் இருந்ததுன்னா அந்த பகுதியில, அந்த பாட பகுதியில நீங்க அந்த வார்த்தையை கொடுக்கணும். அதுல இல்லாத கொடுக்க முடியாது. இன்னும் போனவங்க அதுக்கு முந்தின வகுப்புல படிச்சதா இருக்கணும், இல்ல அதுக்கு முந்தின பாடத்துல படிச்சதா இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த எதிர்ச்சொல்ல கண்டுபிடிப்பாங்க. அப்போ அது உங்க பாடப்பகுதியில இருக்கான்னு பார்க்கணும். அது நீங்க எல்லா பாடத்தையும் படிச்சாதான் தெரியும். உடனே நாங்க பெரியன்னு சொன்னோம், பெரியங்கிறது சிறியன்னு வரும். வேற எங்கேயாவது வேற ஒரு பாடத்துல இருக்கும். அப்ப குழந்தைகளுக்கு தெரியலன்னா இந்த பாடத்துல இந்த வழிய பாரு, அது இதனுடைய எதிர்ச்சொல் அங்க இருக்கு, அது என்ன அப்படின்னு கேட்கும். அப்போ அந்த பாடத்துல ஒரு எக்ஸசைஸ், ஒரு பயிற்சி கொடுத்திருந்தாங்கன்னா அந்த பயிற்சியோட நோக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். உங்க பாடத்துல ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, இந்த எதிர்ச்சொல் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, முன்னால இருக்கான்னு தெரியல, நான் எல்லாத்தையும் படிக்கிறேன். அதே மாதிரி இந்த புணர்ச்சிகள்ல இருப்பாங்க, பிரித்து எழுதல் இருக்கு இல்லையா, பிரித்து எழுதல் 4 கொடுத்துரும். 4 கொடுத்தாலும் 4 வெவ்வேறு முறையா இருக்கு, வெவ்வேறு முறையில இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்க தப்பு. அது ஏதாவது ஒரு முறையை பின்பற்றுதான் இருக்கணும். இப்போ முரசு அறைந்து, அரசவை, இந்த 2 ஒரே மாதிரி. அப்ப அதே மாதிரி ஒவ்வொன்றும், அப்போ கல்வி பிடித்தால், முறுக்கு கடித்தல், இந்த 2 ஒரு மாதிரி, ஒரே மாதிரி. அப்போ அந்த ஒரே மாதிரியான ஒரு புணர்ச்சி, அதாவது சேர்த்து எழுதல், பிரித்து எழுதல நீங்க கண்டுபிடிச்சு அதை குழந்தைகளுக்கு கொடுக்கணும். ஆமா, உங்க புத்தகத்துல அதை அவங்க எழுதும்போது அதை கவனிக்கல. நான் அவங்கள்ட்ட அப்புறம் சொல்றேன், பார்த்துக்காங்க. இப்படி சொற்களஞ்சியத்தை பெருக்கிறதுக்கு இப்படி பல வகைகள் இருக்கின்றன. அப்போ
அப்போ ஒவ்வொரு இதுவும் அந்த சொற்களஞ்சியத்தை பெருக்கிறதுக்கான முறைகள் அதாவது நம்முடைய பாடங்கள்ல அதிகமாக இருக்கக்கூடிய பயிற்சிகளே சொற்களஞ்சியத்தை பெருக்கக்கூடிய பயிற்சிகள் தான். சரி, இப்ப இது வரைக்கும் நான் சொன்னதுல வேற என்ன உங்களுக்கு சிரமம் சொல்லுங்க, என்ன விளங்காம இருக்கு? புத்தகத்தை படிச்சிருந்தீங்களா? அடுத்த வாரம் வரும்போது கூட நீங்க படிக்கலாம். இப்ப நான் சொன்னதை வச்சுக்கிட்டு உங்க புத்தகத்தை ஒரு பிறக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு அடுத்த வாரம் வந்து கூட நீங்க கேட்கலாம். இப்ப நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, நான் பாடம் நடத்துறதுக்காக படிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. அடுத்த வாரம் வரும்போது கூட அந்த பயிற்சிகளை எல்லாம் பாருங்க. பயிற்சிகளை ஒவ்வொரு பயிற்சியும் சொற்களஞ்சியத்தை பெருப்பதற்கான என்னென்ன பயிற்சிகள் கொடுக்குறாங்க அப்படிங்கறத கண்டுபிடி சொல்லுங்க. இந்த முதல் பாடம் அப்படின்னு அடுத்த வாரம் வரும்போது அவங்க கூட நீங்க சந்தேகம் கேட்கலாம். அதுல சந்தேகம் கேட்கலாம், அதுல என்ன சிக்கல் வருதுன்னு கூட நீங்க கேட்கலாம். சரி, வேற சந்தேகம்? வேற சந்தேகம் உங்க நேரம் நீங்க தான் கேள்வி கேட்கணும். 15 minutes நீங்க கேட்கலாம். 7:15 முடிஞ்சிச்சு. 15 minutes உங்க நேரம் தான். என்னன்னா டவுட் இருக்கு, என்ன சொல்லிருக்காங்களோ அதை நீங்க எல்லாமே கேட்கலாம். சொல்லுங்க உமா, சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ராவணேஸ்வரி மேமும் கேட்கலாம், நீங்க கேட்டு சொல்லலாம் உங்க டீச்சர்ஸ்க்கு. கல்யாணி, கல்யாணிக்கு புதிதா வந்திருக்கு. கல்யாணி குரூப்பே இருக்காங்களா உங்ககிட்ட? குரூப் அவங்க எதுவும் சொன்னாங்களா, டவுட் கேட்டாங்களா? குரூப் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்களா? கல்யாணி இருக்கிறோம். 4 பேர் இருக்கீங்க. 5 பேர் 6 7 பேர் இருக்கோம். 7 பேரா? 7 பேரும் கேட்கலாமே. 7 பேருக்கு புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சது. புரிஞ்சது, கேட்கறதுதான் தெரியலையா? உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா சந்தேகத்தை தீர்த்து வைப்பதுக்கு தான் இந்த வகுப்பே. சரிங்க, சொல்லுங்க. சரி, இப்ப அடுத்த வகுப்புல இந்த சொற்களஞ்சியத்தை பத்தி கேள்வி கேட்பீங்களா? இந்த வகுப்பு விட்டுருங்க, அடுத்த வகுப்புல கேள்வி கேட்பீங்களா? போய் பாப்பீங்களா? சொற்களஞ்சியத்தை பெருக்குவதற்கான என்னென்ன பயிற்சிகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நீங்க அடுத்த பார்க்கணும். அந்த பயிற்சியில ஏதாவது சிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உங்க புத்தகத்துல அதான் உங்களுக்கு தெரியாது, அதை நான் இடத்துல உங்களுக்கு தெரியாதது. இத சேர்த்து எழுதல் பிரித்து எழுதுல ஒரு முறை இல்லாம அவங்க வாட்டிக்கு ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாட்டு புத்தகத்தை பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அதனால சேர்த்து எழுதல் பிரித்து எழுதல கூட நம்ம யாரால தனியா நடத்த வேண்டியிருக்காது, நம்ம தனியா நடத்த வேண்டியிருக்கு. அது இப்போ நடத்த வேண்டாம். அதுல எப்படி என்ன மாதிரி சிக்கல்கள் வருது அப்படிங்கிறது, ஏன்னா அதுல புணர்ச்சி விதிகள் உண்டு. அந்த புணர்ச்சி விதிகளை நமக்கும் தெரியாது, ஆசிரியருக்கும் தெரியாது, நாம தெரியாம அவங்களுக்கும் சொல்லவும் முடியாது. அவங்களுக்கு வேண்டாம், அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு எளிமையான முறை தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதுக்குதான் அந்த எளிமையான முறை என்ன சொல்றோம், புத்தகத்துல இருக்கிறத பாரு, இதை பார்த்து எழுது அப்படின்னு சொல்றோம். அதுக்கு வேற விதிகள் எல்லாம் நம்ம சொல்றது இல்லை, சொல்லவும் முடியாது, சொன்னாலும் வழங்காது. சரிங்களா? சரி, நீங்க என்ன செய்றீங்க, என்னென்ன வகையில அந்த பாடங்கள் எல்லாம், எந்த பாடமானாலும் சரி, எந்த புத்தகமானாலும் சரி, இந்த சொற்களஞ்சிய பெருக்கத்துக்கு நான் இத்தனை சொன்னேன், இது தவிர வேற இருக்குதா, வேற ஏதாவது முறை இருக்குதா, அது மாதிரி பயிற்சி இருக்குதா, இந்த பயிற்சியில என்ன சிக்கல் இருக்கு அப்படி என்பதை நீங்க பார்க்கணும். சரிங்களா? அடுத்த வாரத்துல அதை பார்க்கணும். அப்புறம் வேற என்ன சொல்லுங்க, சந்தேகம் கேட்கலாம். உங்களுக்காக ஒரு கால் நேரம் வேஸ்ட் பண்ணிக்கலாம். ஹலோ பொன்னி, ஏமா உங்க வகுப்பு எங்க வீடியோல வரலையாப்பா? எல்லாமே மியூட் பண்ணிருக்கீங்களா? இல்ல பொன்னி, சிக்னல் நல்லா இல்லையாத்துல. இப்போ எல்லாரும் வீடியோ ஆஃப்ல தான் இருக்கு, அப்புறம் ஒண்ணு கூட பார்க்க முடியுது. இப்ப வந்துச்சு, இப்ப வந்துச்சு. 1 ஹவருக்கு மேல இருக்கு.
இப்ப இது ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ஸ்லைடு எடுத்துடலாம். ஸ்லைடு ஆஃப் பண்ணிடலாம். ஸ்லைடு ஸ்டாப் ஷேரிங் கொடுத்துருங்க. சரி, ராமேஸ்வரி மேம். அது நான் பூரா அந்த அனிமேஷன் கொடுத்துருந்தா அது யாரும் நீங்க வெறும் ஸ்லைட் ஷோவா காட்டிக்கல தவிர அந்த ஸ்லைடை காட்டிக்கல, ஃபுல் ஷோவா காட்டல. அதான் உங்களுக்கு பிரச்சனை. அதனாலதான் நான் வேண்டாம்னு சொன்னேன், நானே பண்ணிக்கிறேன். சரி, இருக்கட்டும், அடுத்த பார்த்து பார்க்கலாம். சரி, வேற சந்தேகம் சொல்லுங்க. வேற எந்த சந்தேகம் இல்லையா? அப்ப சொற்களஞ்சியத்தை பொறுத்தவரை சொன்னேன் இல்லையா? கல்சியம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இல்லைங்க, சொற்களஞ்சியம்னா அதுக்கு என்ன? அதான் முதல்ல சொல்லிட்டாங்க, இப்ப மறுபடியும் அதை கேட்கிறேன். அதான் ஆரம்பத்திலே கேட்டேன். வேற என்ன? உதாரணமா பாத்தீங்கன்னா உங்க இதுல அந்த புத்தகத்துல பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். மூணாவது புத்தகத்துல சொல்றேன். ஒரு 4 சொல்லுக்கு தான் பொருள் கூறுகள் சொல்லி ஒலிபெருக்கி பக்கம் மூணாவது பக்கம் 3ல 3 4 தான் இருக்கு ஒரு பாடத்துல. மூணாவதுல இல்லையா? 3வது பக்கத்துல 4 சொல்லுக்கு அந்த பாடத்துல அந்த 4 சொல்லுதான் அவங்களுக்கு தெரியாத சொல்லலாம். வேற சொல்லு இருக்கா? இருக்குமா இருக்காதா? இருக்கலாம். சரி, அதே மாதிரி 4வது பாடத்துல அதுல இல்ல, அந்த 4வது புத்தகத்துல 4வது புத்தகத்துல 3வது பக்கத்து பாருங்க. 4வது புத்தகத்துல 3வது பக்கம் அதுல எத்தனை சொல்லு பொருள் கூறுகள்? 3 எழுத்து. 3 தான் இருக்கு. இதெல்லாம் ஆணை, அறிஞர், ஏளனம். ஆமா, அந்த 3 சொல்லுக்கு தான் அந்த புது சொல்லு அந்த பாடத்துல இருக்கா அப்படின்னா எப்படி இருக்கா? நீங்க தான் சொல்லணும். வேற சொல்லு இல்லையா? இருக்கும். அப்போ நீங்க பாடம் நடத்தும் போது அதுல ஒரு கடினமான சொற்கள் அங்க எங்கெங்க இருக்கோ அதையெல்லாம் இந்த புத்தகத்தை நீங்க நம்ப வேண்டாம். இந்த இதுல ஒரு மாடலுக்கு தான் 3 கொடுத்துருக்காங்க, இல்ல 2 சொல்லு கொடுத்துருக்காங்க. ஆனா அவ்வளவு கொடுத்தா புத்தகத்துல வால்யூம் பெருசாகும். மாடல் கொடுத்துருக்காங்க. நீங்க பாடம் கற்பிக்கும் போது ஒவ்வொரு பாடத்தையும் உங்களுக்கு தான் தெரியும். இந்த குழந்தை இதுக்கு முன்னால எந்தெந்த வார்த்தையை படிச்சிருக்கு, இப்ப எந்தெந்த சொல்லு தெரியாது அப்படிங்கிறது. அப்போ அந்த வார்த்தைகளை நீங்க லிஸ்ட் வச்சுக்கணும். இவ்வளவுக்கும் நீங்க பொருள் போடும். பாடம் நடத்தும் போது ஒரு பாடத்தை நடத்தும் போது சும்மா அந்த பாடத்தை அங்க போய் வாசிக்கிறதுல புரியும் இல்லை. அந்த பாடத்துல எத்தனை சொல்லு தெரியாத சொல்லு இருக்குன்னு நீங்க ஒரு லிஸ்ட் வச்சுக்கணும். அப்ப அந்த லிஸ்ட்ல இருந்து அந்த தெரியாத சொல்லலாம் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றீங்கிறது தான் கொடுத்தேன். ஒரு வினையா இருந்ததுன்னா அந்த வடிவங்கள் சொல்லணும், ஒரு பெயரா இருந்ததுன்னா சம்பந்தப்பட்டு. இப்போ ஒலிபெருக்கிங்கிறது வச்சுக்காங்க. ஒலிபெருக்கிங்கிறதுக்கு அந்த வாக்கியம் அது ஒரு புதிய வார்த்தை அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ ஒலிபெருக்கி தொடர்பான சொற்கள் ஏதாவது இருக்கா? ஒலிபெருக்கிக்கு தொடர்பான சொற்கள் இந்த பாடத்துல இருக்காது. சொல்லுங்க. கரெக்ட். ஒலி ஒண்ணு இருக்கு, பெருக்கின்னு ஒண்ணு இருக்கு. ஒலி பெருக்கின்னு வருதுன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு ஒலியை அதிகமா காட்டுது அப்படின்னு அர்த்தம். சரி, அது ஒலிபெருக்கி சம்பந்தமா ஒலிபெருக்கினா அது சம்பந்தமாக வேற என்ன சொல்லு இருக்கும்? அதெல்லாம் நீங்க யோசிக்கணும். அப்பதான் அவங்க பாடம் நடத்தும் போது அந்த மாதிரி வார்த்தைகளையும் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒலிபெருக்கி அப்படின்னா ஒலிபெருக்கிங்கிறதுக்கு ஆங்கிலத்துல என்ன? அதே மாதிரி வேற சொல்லுங்க.
லவுட் ஸ்பீக்கர் இல்லையா? ஸ்பீக்கர், வெரி குட் வெரி குட், லவுட் ஸ்பீக்கர். அப்ப லவுட் ஸ்பீக்கர்மா அதோட தொடர்புடைய வேற சொல்லு இருக்கா? ஆங்கிலத்துல சொல்லுங்க. சொல்லுங்க. சவுண்ட் பாக்ஸ். சவுண்ட் பாக்ஸ். சத்தமா சொல்லுங்க. சவுண்ட் பாக்ஸ். சவுண்ட் பாக்ஸ். சவுண்ட் பாக்ஸ். ஒரு நாள் ஒரு சவுண்ட் பாக்ஸ். சவுண்ட் பாக்ஸ் ஆக்சுவலா ஒலிபெருக்கி. அதுல வேற என்ன இருக்கு? கரண்ட் இருக்கு இல்லையா? கரண்ட் இருக்கு. கரண்ட் அதுக்கு தமிழ் சொல்லு என்ன? மின்சாரம். வேற சொல்லு. இன்னொன்னு முக்கியமான சொல்லு உங்களுக்கு தெரியலையா? அந்த ஒலி எப்படி வரும்? எப்படி பேசுறீங்க நீங்க? மைக் இருக்குல்ல? மைக் இருக்கா? அது தமிழ் சொல்லு என்ன? ஒலி வாங்கி. இப்போ ஒலிபெருக்கின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொல்லும் போது ஒலிபெருக்க சொல்றீங்க, ஒலின்னா என்னன்னு சொல்றீங்க, பெருக்கின்னா என்னன்னு சொல்றீங்க, மைக்னா என்னன்னு சொல்றீங்க, கரண்ட்னா சொல்றீங்க, சவுண்ட் பாக்ஸ்னா சொல்றீங்க. எத்தனை வார்த்தை பாருங்க. அப்போ அந்த சொற்கள் அங்க பெருகுது பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லும் போது அது தொடர்புடைய பல வார்த்தை. திடல் சம்பந்தப்பட்ட சொல்லவா இது? கல்யாணம் சொல்லுங்கம்மா. அந்த குரூப் சொல்லுங்கம்மா. அந்த குரூப் எல்லாரும் இல்ல சொல்லுங்கம்மா. குரூப் சம்பந்தப்பட்ட சொல்லு என்ன? எதுலயா? ஒரு சொல்லு இருக்குமா? திடல். அதற்கு தொடர்பான வேற சொல்லு என்ன? கடலான திடலுக்கு கடல் சம்பந்தமா இருக்கா? எழுத்து ஒண்ணு மாறினா வரும். வேற திடல்ல என்ன நடக்கும்? இடம். இடம் சொல்லலாம். வேற விளையாட்டு. திடல்னா விளையாட்டு. விளையாட்டு என்ன நடக்கும்? விளையாட்டு வேற போட்டி. அப்போ திடல்னு சொல்லும் போது அந்த குழந்தைகிட்ட கேட்டாலே அவங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி திடலுக்கு தொடர்பான சொல்லி இருந்தா அப்ப அவங்களுக்கு எந்த சொல்லலாம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப விளையாட்டு, போட்டி, அப்படின்னு சொல்லலாம். இந்த மியான்மர் லாங்குவேஜ்ல கூட அது என்ன ஏதுன்னு அவங்க சொல்லலாம். அப்போ ஒரு சொல்லும் போது கூட அந்த அது தொடர்பான சொற்களையும் சொல்லி ஒரு பாடம் நீங்க நடத்துறது நாளைக்கு நடத்துறீங்கன்னு வச்சுக்காங்க. மறுநாள் ஒரு பாடத்துல சொற்களஞ்சியம் ரொம்ப முக்கியம். இருக்கிறதே முக்கியமான சொற்களஞ்சியம் தான். அதுக்கப்புறம் தான் வேற சின்ன வகுப்புல சொற்களஞ்சியம் ரொம்ப முக்கியம். அப்போ சொற்கள் என்னென்ன சொற்கள் எல்லாம் இதுல சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நீங்க எடுத்துக்கணும். வகுப்பு போறது முந்தி அவங்களுக்கு தெரியும், படிச்சு தான் தெரியும். அப்ப அந்த சொற்களை எந்தெந்த சொற்களுக்கு அவன் எதிர்ச்சொல் வேணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த சொல்லுக்கெல்லாம் எதிர்ச்சொல் வேணும் அப்படின்னு. அப்புறம் இந்த சொல்லுக்கெல்லாம் தொடர்பு சொல்லு என்னன்னு புரிஞ்சுக்கணும். அது வினையாக இருந்ததுன்னா, அதாவது நான் சொல்ல தொடர்புடைய சொல்லுனா பெரும்பாலும் பெயர் சொல்லுக்கு தொடர்புடைய சொல். அதே வினை உச்சமா இருந்ததுன்னா அந்த வினை வடிவங்கள் தெரிஞ்சுக்கணும். இவ்வளவும் படிச்சாதான் ஒரு பாடத்தை நீங்க நல்லா படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க இருக்கிறது அப்படியே படிச்சுட்டா மட்டும் போதாது. இதுதான். அப்ப அதை படிக்கும்போது ஒரு லிஸ்ட்ல என்னென்ன வார்த்தை என்னென்ன சொற்கள் அவங்களுக்கு தெரியணும்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சொல் இந்தந்த சொல்ல இருந்து என்னென்ன மறு சொல் வருது அப்படிங்கிறது அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கே சொற்களஞ்சிய பெருக்க ஏதாவது வரும். அப்போ வரும்போது அவங்களுக்கு சொல்லும் பொழுது மேலும் மேலும் சொற்கள் பெருகும். இது நீங்க பாடம் நடத்தும் போது கவனிக்க வேண்டிய ஒன்று. தெரியுதா? அடுத்த இதுல உங்களுக்கு எல்லோருக்குமே ஒரு சின்ன ஹோம்ஒர்க். அடுத்த வாரம் வரும்போது ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்துக்காங்க. ஏதாவது ஒரு பாடத்தை உங்களுக்கு விருப்பமான பாடத்தை எடுத்துக்காங்க. அதுல எத்தனை சொற்களை கற்பிக்க போய் எல்லா சொற்களையும் எழுத வேண்டாம். புதுசான சொற்கள்னு எதை நீங்க லிஸ்ட் பண்ணுங்கன்னு ஒரு லிஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றது விளங்குதா? அப்புறம் விளங்கலன்னு சொல்லக்கூடாது. இப்போ நீங்க என்ன சொன்னீங்கன்னு விளங்கலைன்னா அடுத்த வாரம் சொல்லக்கூடாது. அதாவது ஏதாவது ஒரு பாடத்தை எடுத்தாங்க. அதுல என்னென்ன புதுசா சொற்கள் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை பூரா லிஸ்ட் பண்ணிக்காங்க. அந்த புதுசா சொல்லக்கூடிய சொற்களுக்கு
அது பெயர் சொல்லும் வகை இருந்தால் அதனுடைய தொடர்புடைய சொற்கள் எழுதிக்காங்க. பெயர் சொல்ல தொடர்புடைய. அது வினைச்சொல்லாக இருந்ததுன்னா அந்த வினைச்சொல்லு பல வடிவங்கள் இருக்கும். இது வினையச்ச வடிவம், பெயரச்ச வடிவம், ஏவல் வடிவம். அதெல்லாம் ஒரு இதுல ஒரு பேப்பர்ல நீங்க அடுத்ததுல எழுதிக்காங்க. நான் வந்த உடனே அதைத்தான் உங்களுக்கு கேட்பேன். நான் வந்தேன்னா நான் கேட்கக்கூடியது செய்ய முடியுமா, செய்ய முடியுமா, முடியாதா? முடியுமா? சரி, அடுத்த வாரம் வந்து என்னன்னு விளங்குறேன்னு சொல்லக்கூடாது. இப்பவுமே கேட்டுக்காங்க விளங்குறேன்னா. சார் நீங்க என்ன சொன்னீங்கன்னு விளங்குறான்னு சொல்லிருங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்ப விளங்குறேன்னா இப்பவுமே கேட்டுக்காங்க. சரிதானா? சரி. அடுத்த வாரம் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கிறேன், அது செய்யணும். சரி, முடிச்சிடலாமா? வணக்கம். எல்லாம் நல்லா பிரமாதமா இன்னைக்கு பதிலாம் சொன்னீங்க. அடுத்த வாரம் இதே மாதிரி எல்லோரும் பதில் சொல்லணும். பதில் சொன்னாதான் உங்களுக்கு சந்தேகங்கள் தீரும். இன்னும் நீங்க சந்தேகம் கேட்கல, நான் தோண்டி தோண்டி கேட்க வேண்டியிருக்கு. நீங்க சந்தேகங்களை கேட்டீங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. சந்தேகம் கேட்டீங்கன்னா எல்லாரும் அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்கீங்க? இந்த குரூப் 5-6 பேர் இருக்கீங்க. யாரெல்லாம் சொல்லுங்க. கல்யாணி, சுஜாதா, சித்ரா. ஓ, சித்ரா இருக்குதா? சரி. அப்புறம் தங்கம்மா டூசா இருக்கு. யாருமா தங்கம்மா? வணக்கம். அப்புறம் வேற ரமேந்திரன். ஏராஜா, ஒன்னதான் நான் போன வாரத்துல தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன நீ முகத்துல காட்ட மாட்டேங்க. உன் பேர் என்ன? ரமேந்திரனா? சரி, ஒண்ணுமே வாழ திறக்க மாட்டேங்க. நீ லிஸ்ட்ல இருக்க ஒரு பேரு. இன்னைக்கு தான் நீ வந்திருக்கிற. சரி, ஒவ்வொரு வாரமும் தவறாம வந்து பாடங்களை நல்லா கவனி. என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கேளு. நன்றி. எல்லாரும் போயிருக்கலாமா? நன்றி. இன்றைய வகுப்பில் என்னென்ன வழிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும், சொல் அமைப்புகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும், பெயர் சொல் வினை சொல்லை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்றும், காலங்களை எவ்வாறு காட்டுகின்றன என்றெல்லாம் ஐயா அவர்கள் சேர்த்து எழுதல், பிரித்து எழுதல் குறித்த தகவல்களை எந்த மாதிரி உங்களுக்கு பயிற்சிகளை எல்லாம் உங்க பாடநூல்ல கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மையமாக வைத்து அதை எடுத்துக்காட்டுகளாக எடுத்து மிக அருமையாக பிபிடி வாயிலாக உங்களுக்கு ஐயா அவர்கள் எடுத்தார்கள். ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் நன்றி ஐயா. வணக்கம்.